எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை. ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே காற்று நல்லா வருது வெளியில் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கார் வந்து ஒரு பிளேஸில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி விடுவோம். ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு நாங்கள் அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்புறம் சிப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வரா மாதிரி தெரியல. மணியும் பார்த்தீங்கன்னா 1 மேலே ஆயிடுச்சு. ஸோ கேபிக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மணி 1:30 ஆகிடுச்சு. சரின்ட்டு அவனும் வந்து தூக்கம் வருது நான் அவனே வாயால் சொன்னதால வந்து தூங்க வச்சிட்டோம். 1/2 hour கழிச்சு கரண்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் நாங்கள் வந்து திருப்பி வந்து வீடு பார்க்க கிளம்பி போயிட்டோம். பார்த்திங்கன்னா காலையில் போனோம், சாயந்தரம் வரைக்கும் தேடிட்டு இருந்தோம். மாதாவரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெண்ட் அதிகமாகிடுச்சு. நாங்கள் வந்து ரொம்ப இறங்கி வந்துட்டோம். சரி அட்லீஸ்ட் 10Kல கூட ஓகே பார்ப்போம், 9K 10Kனாலும் ஓகே அப்படின்ட்டு கூட நாங்கள் இறங்கி வந்துட்டோம். பட் ஆனால் இங்கே அப்படி கூட வந்து இருக்குது, 10Kக்கு இருக்குது. ஆனால் அந்த 10Kக்கான அந்த வீடு வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தாகவே இல்லை. நம்ம அவ்வளோ வாடகை கொடுத்து நம்ம போயிருக்கோன்னா அப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, மனசு நிம்மதியாக ஓகே இந்த 10,000 ரூபாய்க்கு இந்த வீட்டு வாடகைக்கு இந்த வீடு வந்து ஓகே அப்படின்னு நம்ம மனசு திருப்தியாக இருந்தால் தான் நம்ம கொடுப்போம். அந்த வீடே வந்து நான் இப்போ இருக்கிற வீடோட ரொம்ப குட்டியாக வந்து 10,000 ரூபாய் கொடுத்துருந்தா அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் நிறைய வீடு வந்து ஸ்கிப் பண்ணிட்டே வந்தோம். எல்லாமே 12K 15K 20K இந்த மாதிரி தான் இருக்கே. சீரியஸாக சொல்லணும்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நாங்களும் ரொம்ப 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 இது பண்ணோம். பட் ஆனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, என்ன ஒரு ஹோப் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். நம்ம வந்து இந்த வீடு காலி பண்ணுறதுக்கான அந்த ஏற்பாடெலாம் பண்ணிகிட்டே இருப்போம், வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம், நம்மளுக்கு வீடு கிடச்சிரும் அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடெல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிச்சன் பொறுப்பு நான் எடுத்துக்கினேன். ஜோசப் வந்து பாத்ரூம் வந்து எப்படி அவங்க கொடுத்தாங்களோ பளபளன்னு அதே மாதிரியே வந்து அவங்க ஃபுல்லாக எல்லாமே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி அப்படியே புதுசு மாதிரியே அவங்க வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. கிச்சன் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் பேக்லாம் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேபி வச்சுட்டே பண்ணிகிட்டு இருந்தோம். கேபி வச்சுட்டே தான் சுற்றிட்டு கேபி வச்சுட்டே தான் வீடு பார்க்கும்போது மட்டும் கேபி எங்கள் மம்மி வீட்டில் விட்டுட்டு போயிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சண்டே. கேபி வந்து அப்படியே வரும்போது எங்கே போயிட்டு வரேன்னு எனக்கே சுத்தமாக ஞாபகம் இல்லை, வ்ளாக்லாம் எப்பயும் எடுத்ததால். ஸோ ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே வீடு பார்க்க தான் திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே மதியானம் லன்ச் வந்து இந்த ரோட் கடையிலே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து அகெயின் வீடு பார்க்க கிளம்பி போயிட்டோம். இந்த மாதிரி தான் வந்து இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து போயிட்டு இருந்துச்சு. காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க இதுக்கப்புறம். ஏன்னா நாங்கள் வீடு காலி பண்ணி தூரமாக போகிறோம் இல்லைம்மா, புது வீட்டுக்கு போகிறோம் தானே? என்னம்மா நாங்கள் புது வீட்டுக்கு போகிறோம் தூரமாக. மியூட் போடு. என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் இங்கே வர முடியாது அடிக்கடிக்கு. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும் குழந்தைய விட்டுட்டு? உன்னை பார்க்கணும்னா பேரனை பார்க்கணுங்க, அப்பப்போ வந்துடுவாங்க. அவனுக்கு தெரியாது. வாயா இங்க வா போடா. ஆயா கூப்பிட்டு வரானா? ஆயா அங்கே வந்துட்டாங்கன்னா அங்கே வந்துடுவாங்க 1 மாதம். என்ன பண்ணது, கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. வந்து பார்த்துருவோம். இப்போ அவ்வளோ தூரம் நான் எங்கே தினைக்க வர முடியாது. ஆமாம், வெள்ளிக்கிழமை தான் வர முடியும். வெள்ளிக்கிழமை அங்கே சர்ச்சுக்கு வந்தால் அப்படியே பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு வர முடியும். வேறு என்ன பண்ணுறது? ஜாபிங்க வாங்க. இங்கன்னா நீங்கள் வாரத்தில் 3 நாள் வந்துடுவியா? வாடி தங்கமே இங்கே பாரு. இங்கே பாரு அம்மா போகிறாங்க. இங்கே பாரு நம்ம புது வீட்டுக்கு போகிறோம்ல, சொல்லு அம்மாட்ட. இங்கே வந்து கிட்ட வந்து சொல்லு. அப்போ இங்கே வரமாட்டியா அம்மம்மாவை பார்க்க? அம்மம்மா பார்க்க வரமாட்டியா நீ பட்டு? சரி சரி வெளியே போதான் பெருக்குறாங்கப்பா. நாய் கழட்டி இருக்கான், விடக்கூடாதான். அங்க சொல்லு. அம்மம்மா பார்க்க வரமாட்டியா? பார்த்து வருவியா? தாத்தா கஷ்டப்பட போறாரு. புது வீட்டுக்கு வாங்க சொல்லு. தாத்தா கஷ்டப்பட போறாரு, குழந்தைய பார்க்க முடியும். தாத்தா கஷ்டப்பட போறாரு.
வருவியா நீங்க ஜாலியா அம்மானா அங்கே செம்ம எக்ஸசைஸ் பண்ணுறான். செம்ம காற்றடிக்குதும்மா. வச்சுக்காமி எனக்காக திச்சியா என்ன? ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதான் இப்போ ஸ்டைலு. கை கட்டு டிசைன் கட்டு. ஒரு நிமிஷம் கேபி ஒரு நிமிஷம் Wow, nice. Next kami. Next வந்து என்ன நீ அழகு. என்னது இது? இது என்னது? என்ன தைக்கணும்? இதை மட்டும். ஓ இப்போ ட்ரெண்டிங்காக வருது அதுவா? இங்கே வருமே எப்படி அதுவா? ஒன்றுமே புரியல எனக்கு. விட்டு விட்டெல்லாம் ஒட்டிக்கணுமா இல்லை கட்டிக்கணுமா? ஓகே ஓகே. இது வந்து பின்னாடி வந்து ஓப்பன்ல வரும். ஏன் அது மிதிக்காத? ஏய் கையை வைக்காத. தட்டேன் அதை இப்படி தட்டேன் பிடிச்சி. இப்போ எவ்வளோ ஓடி வரோம் பாரு. பாரு எவ்வளோ ஓடுது. அதுக்கு முன்னாடி நான் நிறைய வச்சிட்டேன். அதை விட்டு இப்போ உள்ளே இருக்கிறதுலாம் எடு இன்னும் வரும். டே 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 இச்சிங்க தானே பொறுமையா பண்ணு. இங்க ஒன்று ஓடுது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தூக்கி போட்டுரு, வேணும்னா வச்சுக்கோ. நாங்கள் வீடு காலி பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஆனால் அதில் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்பாம்பூச்சி குட்டி குட்டி கற்பாம்பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து 1-2 தான் வந்துட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா போக 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 ரொம்ப அதிகமாகிட்டு போச்சு. எங்கே பார்த்தாலும் பெட்ரூமில் கிச்சனில் எங்கே பார்த்தாலும் ஓடும் போது ரொம்ப கடுப்பாக அந்த சாப்பிட்ற இடத்துல ஓடுது, ட்ரெஸ்ஸில் ஓடுது. இந்த மாதிரிலாம் எனக்கு அது பார்த்தாலே ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. நாங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். ஆனால் வந்து அது போகிற மாதிரியே தெரில. அது குட்டி போட்டு அந்த ட்ரெஸ்லலாம் அந்த முட்டை இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பாக, அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதே தெரியல. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே guys, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து காலி பண்ணுற வீடியோ தான் வரும். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே guys, bye bye, thank you.